ஏற்கனவே தமிழக அரசு மீது சட்ட ஒழுங்கு சரியா இல்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப அதை ஆளுகின்ற அரசுக்கு எப்பொழுதுமே முதல்ல இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற மதுக்கடையை தமிழக அரசு மூடணும். அது போன தேர்தல் அறிக்கையிலே திமுக வந்தா மதுக்கடைகளை எல்லாம் மூடணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறப்ப அப்போ அரசு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தான் மக்கள் மத்தியில் அது பேசப்படும். முதல்ல அரசு இந்த மாதிரி போதைப் பொருள்கள் நடமாட்டத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும். இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவும் எப்போதும் அதிமுக ஒரு பலமாக உள்ள பகுதி. இப்போ விஜய் பொறுத்த அளவுக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி இல்லை. வாக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல, அவருக்கு வாக்கு இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கோ அல்லது எதிர்கட்சியாக உட்கார்ற அளவுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கொங்கு பகுதியில் அப்படி இல்லை. இந்த சாயப்பட்டறையை உருவாக்குறதுனால அந்த பகுதி மக்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அரசு இதை கவனத்தில் செலுத்தி சாயப்பட்டறையினால் நிலத்தடி நீர், அந்த பகுதியில் இருக்கிற விவசாயங்கள், குடிநீர், இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். தமிழக அரசியலில் யாரும் கையில் எடுக்க முடியாத சித்தாந்தங்களை அரசியலை கையில் எடுத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த முறையும் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மண்ணின் மைந்தர் இருக்கிறனால அந்த பகுதி மக்கள் எடப்பாடியார் சொல்றீங்களா? ஆமாம், அவருக்கு அதிகமான வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சி. ஆறுமுக கவுண்டர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். கோவையில் சமீபத்தில் ஒரு மாணவிக்கு யாரும் எதிர்பார்த்திராத அளவுக்கு ஒரு பாலியல் வற்புறுத்தல் ஒரு நிகழ்வானது அங்கே நடக்குது. ஸோ இந்த நிகழ்வுக்கு பிறகு திமுகவோட செல்வாக்கு அங்கே எப்படி இருக்கு சார்? மக்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்க திமுக பற்றி? இல்லை, அது என்னன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாலியல் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது. குழந்தைகளுக்கு நடக்கிறது, பெண்களுக்கு நடக்கிறது, வயது முதிர்ந்தவங்கள் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. அது தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை சட்ட ஒழுங்கு இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணும். ஏற்கனவே தமிழக அரசு மீது சட்ட ஒழுங்கு சரியா இல்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப அதை ஆளுகின்ற அரசுக்கு எப்பொழுதுமே ஆளுகிற அரசு மேல மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதை அவங்க சரி பண்ணணும். இல்ல, பெண்கள் பக்தியில இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் தாக்கத்தையும் இதை ஏற்படுத்தி இருக்காங்க. இல்ல, ஆமா, இது என்னன்னா, தொடர்ச்சியா தமிழகத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா நடறப்ப உங்களுக்கு பெண்கள் மத்தியில அது மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தும். ஏன்னா கல்லூரிக்கு சென்ற மாணவி அது ஏதோ சொல்றாங்க, அவர் ஏதோ காதலனோட பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க, அது காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்ததா கூட சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரி பொது இடங்கள்ல மக்கள் நடமாட்டம் இல்லாம இடங்கள்ல இப்படி போகிறதும் அதை பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் போகிறதும் தவிர்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே தமிழகத்தில் குறிப்பாக டாஸ்மார்க் உங்களுக்கு எங்கே திரும்பினாலும் டாஸ்மார்க் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த டாஸ்மார்க்கு இன்னைக்கு இளைஞர்கள் மது அருந்தி ரொம்ப பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க மது அருந்தினாவே அவங்களுக்கு என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. அப்படி இந்த மாதிரி தொடர்ச்சியாக தவறான செயல்கள் ஈடுபடுறாங்க. நிறைய ஈடுபடுறதுனால முதல்ல இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற மதுக்கடையை தமிழக அரசு மூடணும். அது போன தேர்தல் அறிக்கையிலே திமுக வந்தா மதுக்கடைகளை எல்லாம் மூடணும்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு மதுக்கடை மூடுனதுல கூடுதலாயிருச்சு. கூடுதலாக தான் மதுக்கடைகள் தான் இருக்கு. இப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த மதுக்கடைகளுக்கு செல்றவங்க இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுறது என்னதான் தொடர்ச்சியா அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ச்சி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கிறப்ப அப்போ அரசு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தான் மக்கள் மத்தியில் அது பேசப்படும். அது ஆளுகின்ற ஆட்சிக்கு இது வர்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு எதிரான நிலை தான் ஏற்படும். அதை அவங்க சரி பண்ணிக்கணும். அப்போதான் சரியா இருக்கும். இந்த சம்பவத்தின் அடிப்படை பின்னாடியும் பார்த்தீங்கன்னா முறைகேடான ஒரு பார் இயங்கிட்டு இருக்கு. அதுதான் ஒரு காரணமாகவும் அவங்க சொல்றாங்க. அது உண்மையா? ஏன்னா நீங்க அந்த பகுதியில் இருக்கிறதுனால. இல்லை, ஆமாம், அதுதான். அது என்னன்னா, இப்போ டாஸ்மார்க் கடை அரசே நடத்துறது ஒன்று. இன்னொன்று, அந்தந்த பகுதிகளில் கிராமப்புறங்களில் அந்த சில்லிங்னு சொல்லுவாங்க. அந்தந்த கிராமப்புறங்களில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பாட்டிலில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்தந்த பகுதியில் இப்படி பண்ணுறது இல்லீகலாக நிறைய அந்த மாதிரி நடக்குது.
அது உண்மைதான். அது எல்லா பகுதியிலையுமே கிராமப்புறங்களில் இப்படி சாரா விற்கிற குரூப் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அரசு தான் கட்டுப்படுத்தணும். அது வந்து இப்போ நாம் சொல்லி நம்மளை மாதிரி ஆளுங்க சொல்கிறனால கட்டுப்படுத்தல. அரசு கவனம் செலுத்தி காவல்துறை அதில் மதுவிலக்கு பிரிவுலாம் இருக்குது. அதுல எல்லாம் கவனம் செலுத்தி முதல்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு கடையை திறக்கணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு கடையை பூட்டணுன்றது கூட இப்போ கிடையாது. இப்போல்லாம் 24 மணி நேரமும் இப்போ டாஸ்மாக் கடை இயங்கிட்டு தான் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு போனாலும் கிடைக்குது, காலையில் 5 மணிக்கு போனாலும் கிடைக்குது. அது தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருக்கிறப்ப அரசு தான் அதை கவனம் செலுத்தி சட்டத்தை கடுமையாக்குறப்ப தான் இன்னும் இதாக இருக்கும். அது இதெல்லாம் அரசே நடத்திட்டு இருக்கிற இந்த மாதிரி சம்பவம் இதெல்லாம் தான் கொடுமையிலும் கொடுமை. முதல்ல அரசு இந்த மாதிரி போதைப் பொருள்கள் நடமாட்டத்தை முதல்ல தடுத்து நிறுத்தணும். இந்த டாஸ்மாக் போன்றவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தினா தான் மக்கள் பாதுகாப்பு இருக்கும். இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் திமுகவோட செல்வாக்கு அங்கே பெருகி இருக்கா? அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட செல்வாக்கு பெருகி இருக்கா, இல்லை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போ 4 ஆண்டு காலத்தில் திமுக சொன்ன வாக்குறுதிகள்லாம் இருக்குது. அந்த வாக்குறுதிகள்லாம் முழுமையாக நிறைவேற்றினா மக்கள்கிட்ட அது ஒரு பெரிய அளவில் வரும். நிறையா வாக்குறுதிகள் 1, 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்காங்க. பல வாக்குறுதிகள் அவங்க வந்து நிறைவேற்றல. அது குறிப்பாக இல்லை, அத்திக்கடவு அவினாசி திட்டம் அங்கே வந்து ஒரு ட்ரீம் திட்டம் மாதிரி சொல்கிறேன்னாங்க. அதெல்லாம் அவங்க ஆட்சியில் நிறைவேற்றப்படுதா அடிக்கடி சொல்லியிருக்காங்களா? அத்திக்கடவு அவினாசி திட்டம் பொறுத்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில் அது கொண்டுறாங்க. அது எடப்பாடியார் அவர் இருக்கிறப்ப நிதி ஒதுக்கி அது வேகமாக செயல்பட்டுட்டு இருக்கு. இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. அப்புறம் மறுபடியும் இவங்க முடிச்சு அதை வந்து முதலமைச்சரே துவங்கி வைக்கிறாரு. அது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த ஒன்று தான். அதிமுக ஆட்சியிலே நடந்துகிட்டு இருந்தது தான் அது ஒன்று. அப்புறம் 2வது, நீங்கள் அந்த பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலே கோயில் நிலம், இனாம் நிலம்னு சொல்லுவாங்க. அந்த இனாம் நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நிலத்தை திடீர்னு ஹெச்ஆர்என்சி அது எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க. போன தேர்தலில் துணை முதல்வர் வந்து அந்த பகுதியில் இதை குறிப்பாக வந்து நாங்கள் வந்தோம்னா அவங்களுக்கெல்லாம் பட்டா பண்ணி தரோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆனால் அந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு அரசு தீவிரமாக முயற்சி செய்யுது. அது விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்துட்ருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அரசுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு தான் இருக்கும். அப்படி புதுசாக பெரிய அளவில் திமுகவுக்கு அங்கே செல்வாக்கு கூடியிருக்குன்னு பெரிய அளவில் சொல்லிட முடியாது. கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அந்த ஒற்றை முகம் இருந்தால் போதும். ஸோ அங்கே ஜெயிக்கிறது மழை போல திமுக நம்புறது செந்தில் பாலாஜியோட தேர்தல் வியூகத்தை தான் நம்புறாங்க. செந்தில் பாலாஜியை ரொம்ப நம்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பலம் அங்கே இருக்கா? ஏன்னா இப்போ தீபாவளி பரிசாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பரிசு பொருட்கள்லாம் மக்களை சந்திச்சுலாம் கொடுத்தாரு. ஒரு சிட் ஃபண்டு கூட கொடுக்க முடியாததான் இவர் கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. அதனால செந்தில் பாலாஜி கை காமிச்சாலே போதுமா அங்கே திமுக ஜெயிக்கிறதுக்கு? அப்படிலாம் இல்லை. கொங்கு பகுதியை பொறுத்த அளவுக்கு அந்த அந்த சமூகம் மிகப்பெரிய உழைக்கும் சமூகமாக இருக்கிறவங்க. அப்படிலாம் வந்து அது பொருளாதாரம் கொடுத்தாவோ, கொலுசு கொடுத்தாவோ, இல்லை குக்கர் கொடுத்தாவோ அப்படிலாம் வாங்கிட்டு பெரிய அளவில் ஓட்டு போட்டுருவாங்கலாம் சொல்லிட முடியாது. அது யாராவது இல்லாதவங்க அது மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர, கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவும் எப்போதும் அதிமுக ஒரு பலமாக உள்ள பகுதி. அதில் வந்து அவங்க திருப்பி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால மறுபடியும் அந்த பகுதியில் கொங்கு பகுதியில் திமுக வளர்க்குறதுக்கு அது எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டியதானே. அது அந்த முயற்சியை செந்தில் பாலாஜி மூலமாக ஏற்கனவே ஒரு பெரிய அறிந்த முகமாக இருக்கிறனால அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். இப்போ திமுக அமைச்சராக இருக்காரு. அதனால அவரை திமுக அமைச்சராக இருந்தார். ஆமாம், அமைச்சராக இருந்ததுனால அவரை முன்னிலைப்படுத்தி அது பண்ணுறாங்க. அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜியோ இல்லை வேற அதிமுக இருக்கிற வேல்மணி அப்படிலாம் ஒரு தனிப்பட்ட நபர்கள் அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கு. அந்த கட்சியில் இருக்கிற அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க. அது உழைக்கிறப்ப மக்கள் வந்து அதை யார் அந்த மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்கிறாங்களோ அப்படித்தான் வாக்கு செலுத்துவாங்களே தவிர இவரை முன்னிலைப்படுத்துறனாலே அப்படிலாம் வாக்கு எல்லா பகுதியிலும் செலுத்திடுவாங்களா அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கும், மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அந்த தொகுதியில் நல்ல அபிப்பிராயம் இருக்கே தவிர அவரவே முழுமைப்படுத்துறனால அந்த பகுதி பூரா அப்படிலாம் வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இன்னும் தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கு. இன்னும் மக்கள் நிறையா திமுக எதிர்பார்த்தாங்க. நிறையா விஷயங்கள் இன்னும் அவங்க செய்ய முடியாதனால இன்னும் அரசு கவனம் செலுத்தணும், மக்கள் மீது கவனம் செலுத்தணும். ஆனால் டெய்லி செந்தில் பாலாஜி சுற்றி ஒரு 50 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தானே சார் இருக்காங்க. 100 பேர் 200 பேர் மாட்டு கட்சியிலேருந்து இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு போல பதிவை போட்டுகிட்டே தானே இருக்காங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட திமுகவில் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வந்து எடப்பாடியாரை சந்திச்சு கரூர் நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள்லாம் விலகி எடப்பாடியாரை சந்திச்சு சேர்ந்தாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது.
அது தேர்தல் நேரங்களில் இப்போ இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, அதெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை தந்துருமான்லாம் சொல்லிட முடியாது. இப்போ யாரும் ஒருத்தர் போகிறாருன்னா அவர் போய்க்க வேண்டியதான், அவரை சார்ந்து ஒரு 4 பேர் போய்க்க வேண்டியதான். அது மாதிரி இருக்குமே தவிர அப்படி இடம் பெரிய அளவில் யாரும் இடமா இருந்த மாதிரி தெரியல. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அங்கே செல்வாக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை, கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு இல்லை, கொங்கு மண்டலத்தில் நடிகர்களோட கட்சி எப்பவுமே பலமா இருக்கும் அப்படின்றது ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இல்லை. தமிழ்நாடு பூரா எந்த நடிகர் ஆரம்பிச்சாலும் தமிழக மக்கள் பூரா நடிகர் மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சு எல்லா பகுதியிலும் ஓட்டு போடுறது தான். அது கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்தில் மற்ற பகுதிகளை விட கொங்கு மண்டலத்தில் நடிகர்களுக்கு வாக்கு செலுத்துறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்படித்தான் செலுத்துவாங்களே தவிர, இப்போ விஜயை பொறுத்த அளவுக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி இல்லை. வாக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல, அவருக்கு வாக்கு இருக்கு. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கோ அல்ல எதிர்கட்சியாக வந்து உட்கார்ற அளவுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கொங்கு பகுதியில் அப்படி இல்லை. ஏதோ ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குவார். இப்போ விஜயகாந்த் வாங்கின மாதிரி, கமலஹாசன் வாங்கின மாதிரி ஒரு 8% 10% கூட வாங்கலாம். அது நான் கூட அது எத்தனை சதவீதம் நான் சொல்ல முடியாது. அவர் ஒரு தேர்தலை சந்திச்சு அவரோட வாக்கு சதவீதத்தை வந்து உறுதிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம அந்த கருத்தை சொல்ல முடியுமே தவிர, அவர் இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 4 ஊர் தான் போய் பிரச்சாரமே பண்ணாரு. அது இப்போ ஒரு 2 மாசம் முடங்கி கிடக்குறாங்க. மக்களை சந்திக்கல. முதல்ல 234 தொகுதியில வேட்பாளர் போட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுவாராங்கிற எங்களுக்கெல்லாம் இன்னும் ஐயப்பாடு இருக்கு, சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல அவரு நான் திமுகவுக்கு நான் தான் நேரடி எதிரி, திமுகவா தாவேகாவன்றதுல அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அபரீத கற்பனை. அது என்னன்னா, ஊடகங்கள் அப்படி வந்து விஜய் வந்து மிகப்பெரிய அளவுல ஊடகங்கள் கட்டமைக்குது. இதுதான் நிலைமையே தவிர, அந்த ரசிகர்கள் வழக்கமா இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள வாக்கு செலுத்துவாங்க, அந்த மாதிரியான இருக்கலாம் தவிர அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. இல்லை, இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு அனுதாபாலை அவர் பக்கம் வீசாதா சார்? அப்படிலாம் இல்லை. 40 பேர்த்த கொன்னுட்டா அனுதாபாலம் வந்துருமா? ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு கூட்டத்தை ஒரு கட்சி தலைவர் நடத்துறாரு. அந்த கூட்டத்துல மக்கள் நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கட்சி தலைவர் ஒன்றும் அந்த பகுதிக்கு வராம தூரத்திலே இருக்கணும், இல்லை வந்திருந்தாலும் உரிய பாதுகாப்பு முறையில் வந்திருக்கணும். அது ஒன்று. அரசுமா அந்த கூட்டத்தில் உரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்துருக்கும். அது 2 பேருக்கு மேலேயும் ஒரு பரஸ்பர குற்றச்சாட்டு இருக்கு. விஜய் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு, அரசும் சரியா கவனிக்கலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது 40 பேர் இழந்திருக்கிறாங்க. 40 பேர் உயிர் இழந்தனால அது விஜய்க்கு பெரிய அனுதாபம் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. 40 குடும்பத்துக்கு வேணா அது ஏதோ இவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, அதனால எல்லாம் பெரிய எழுச்சியெல்லாம் வந்துடும்லாம் சொல்லிட முடியாது. சேலத்துல ஜவுளி பூங்கா ஓபன் பண்ண போறதா திமுக அரசு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதுலயும் ரொம்ப தீவிரம் கட்டிட்டு வராங்க. ஸோ அதனால அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு சார்? இல்லை, இப்போ அங்க சேலத்தை பொறுத்தளவுக்கு ஜவுளி உற்பத்தி மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு பகுதி. சேலை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற பகுதி. அது ஒரு தொழில் நகரமாக இருக்கிற ஒரு பகுதி. ஆனாலும் அங்கே ஜவுளி பூங்கான்ற பேரில் இப்போ சேலத்தில் முக்கியமாக மக்கள் அதிகமும் இருக்கிற பகுதியே ஜாகீர் அம்மாபாளையம்ன்ற பகுதியில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 சாயப்பட்டறைகள் துவக்கிறதா சொல்லி இப்போ வந்து அரசு வேலையை துவக்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா, முறையாக மக்கள்கிட்ட வந்து அந்த சாயப்பட்டறை துவக்கிறது இருந்தால் அரசு ஒரு கூட்டம் போட்டு ஒரு பெரிய அளவில் கருத்து கேட்கல. ஏற்கனவே குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பகுதியில் இந்த மாதிரி ஜவுளி பூங்கா துவக்கி அந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்கிற நேரத்தில் இது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில், அதுவும் நகரத்துக்கு மக்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் இந்த சாயப்பட்டறையை உருவாக்குறதுனால அந்த பகுதி மக்கள் அதை வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. அரசு இதை கவனத்தில் செலுத்தி சாயப்பட்டறையினால நிலத்தடி நீர், அந்த பகுதியில் இருக்கிற விவசாயங்கள், குடிநீர், இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை அரசு முறைப்படுத்தி அந்த மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அது வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு அதை மாற்றுறதா சரியா இருக்கும். அதைத்தான் நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இப்போ 2026 தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு ஏறக்குறைய ஒரு 5-6 மாசங்கள் தான் இருக்கு. இல்லை, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிகள் பலமா இருக்கு? இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மாறுபட்ட பிரச்சாரங்களை கையில் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கான வாய்ப்பு அங்கே எப்படி இருக்கு? இல்லை, இப்போ 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பிரதானமாக இருக்கின்ற திமுக, அதிமுக பிரதானமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் 3வது பெரிய கட்சி. அப்புறம் இப்போ நடிகர் விஜய் வந்து
கட்சி துவக்கியிருக்கிறாரு. மிக பிரதான கட்சிகளாக இருக்கிற அதிமுக, திமுக அதுக்கு இணையாக இன்னைக்கு வந்து கொங்கு பகுதின்னு இல்லாமல் தமிழகம் மட்டும் சீரா, அதாவது வந்து ஒரு சீரா வந்து தொடர்ச்சியாக வந்து படிப்படியாக ஒரு வளர்ந்து வர்ற கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பு கட்சியும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறார். அது மரங்களின் மாநாடாகட்டும், இல்லை நீர் மாநாடாக இருக்கட்டும், மேய்ச்சல் நிலங்களுக்கான மாநாடாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அது மக்களுக்கான பிரச்சனைகள். அது வந்து உண்மையிலேயே வந்து தமிழக அரசியலில் யாரும் கையில் எடுக்க முடியாத சித்தாந்தங்களை அரசியலை கையில் எடுத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எடுத்திருக்கிற எல்லா திட்டங்களும் போராடுற இதுவும் மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக அவங்க இருக்கிறனால அவங்க ஒரு நாம் தமிழர் கட்சி மேலே மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்கு. அதனால அவருக்கு தொடர்ச்சியாக வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு வருது. அது போன தேர்தலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8% மேலே எடுத்திருந்தாங்க. இந்த தேர்தலில் இன்னும் கூடுதலாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வாக்கு வாங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதிமுகவுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை, அது நான் ஏற்கனவே சொன்னதுதான். அங்கே பிரதானமாக இருக்கிறது அதிமுக. இல்ல, கடந்த முறையும் பல தொகுதிகளை அவங்க தான் கைப்பற்றாங்க. இந்த முறையும் அதே நடக்க வாய்ப்பு இருக்காங்க. இந்த முறையும் தொடர்ச்சியா வந்து அங்க அதிமுக வலுவா இருக்கிற ஒரு பகுதி. இந்த முறையும் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மண்ணின் மைந்தர் இருக்கிறனால அந்த அந்த பகுதி மக்கள் எடப்பாடியார் சொல்றீங்களா? ஆமா ஆமா, அவருக்கு அதிகமான வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி மக்கள் தானே முடிவு பண்ணணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பஞ்சமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.